الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا كتاب أنزلناه مبارك فاتبعوه واتقوا لعلكم ترحمون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய மாதங்களில் ஒன்றான ரஜபுடைய மாதம் துவங்கவிருக்கிறது. இன்றைக்கு ஜுமாதல் ஆஹிராவுடைய கடைசி நாள், 29வது நாள். இன்று மாலை பிறை தெரிந்தால் நாளை தினம் ரஜபுடைய மாதம். போர் தடுக்கப்பட்ட 4 மாதங்களில் ரஜப் ஒன்று. இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே இந்த நடைமுறை இருக்கிறது. வருடத்திலே 4 மாதங்கள் போர் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அறியாமை காலத்தில் அந்த மக்களே அந்த மாதங்களை அப்படி ஆக்கி வச்சிருந்தாங்க. அதில் தொடர்ச்சியாக 3 மாதங்கள், தில்காதா, தில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர்ந்து 3, இடையில 7வது மாதமான ரஜப், இப்படியாக வைத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அறியாமை காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பூரா சண்டை. ஷவ்வால் வரைக்கும் யுத்தங்கள், போர்கள், இனக்குழுக்களுக்கு இடையிலான சண்டைகள் என்று ஷவ்வால் வரைக்கும் சண்டை தான். அப்புறம் ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பிக்குது, அதனால ஷவ்வாலோடு முடிச்சிருவாங்க. துல்காதால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவாங்க. அப்புறம் துல்ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வர வேண்டியிருக்கும். முஹர்ரம்ல ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள், ஏன்னா அறியாமை காலத்திலே ஹஜ் இருந்துச்சு இல்லையா, ஹஜ்ஜுக்கு வெளியிலிருந்து தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. வந்தவர்கள் தம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பா திரும்பணும், அதுக்காக முஹர்ரம், இந்த 3 மாதங்களை போர் செய்யக்கூடாத மாதங்கள் என்று தடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப ஷவ்வாலோடு அந்த கடைசியில போரை நிறுத்தி துல்காதால ஓய்வெடுப்பாங்க, துல்ஹஜ்ஜில் ஹஜ்ஜு செய்வாங்க. முஹர்ரம்ல மக்கள் எல்லாம் பாதுகாப்பா போய் சேருவதற்காக முஹர்ரம்ல போர் செய்ய மாட்டாங்க. இப்படித்தான் அறியாமை காலத்தில் 3 மாதங்கள் போர் தடுக்கப்பட்ட மாதம். சரி, நடுவுல ரஜபுடைய மாதம், அதுல ஏன் போர் செய்யக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க அப்படின்னா, வருஷத்துல இடையில மக்கள் உம்ரா செய்ய விரும்புவாங்க. அப்ப உம்ரா செய்ய விரும்பக்கூடியவர்கள் நடுவுல பாதுகாப்பா வந்துட்டு போகணும். யுத்தங்கள், போர்கள் நடந்தா பாதுகாப்பு இருக்காது. அதனால வருஷத்துல இடையில யார் உம்ரா செய்ய விரும்புறாங்களோ ரஜபுல செய்யட்டும். அதனால ரஜப் 1 மாசம் போர் செய்ய மாட்டாங்க. இப்படிதான் அறியாமை காலத்துல 4 மாதங்கள் வச்சிருந்தாங்க. பிறகு இஸ்லாம் வந்தபோது சரி, இந்த 4 மாதங்கள் போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய மார்க்கமும் அங்கீகரித்தது. 4 மாதம் போர் செய்யக்கூடாத மாதங்கள் அப்படின்னு சொல்லி, அதுல அறியாமை காலத்துல நிறைய தகுதித்தங்கள் செஞ்சாங்க. குர்ஆன் அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறது, அது வேறு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதத்தை பற்றி சொல்லும் போது, ரஜபு முதற் குலத்து ரஜப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன முதற் கூட்டம், அது ஒரு கூட்டத்தினுடைய பெயர். அந்த கூட்டத்தாருடைய ரஜப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தை சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அறியாமை காலத்திலேயே இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, ரபியா என்று. அவர்கள் நம்ம 9வது மாதம் ரமதான் வச்சிருக்கிறோமே, அந்த 9வது மாதத்தை அவன் ரஜபுன்னு சொல்லிட்டு இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7வது மாதமான இந்த முதற் கூட்டத்தார் எதை ரஜபுன்னு சொல்றாங்களோ அதுதான் ரஜபு அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரஜபு முதர் என்பதாக சொல்லுவாங்க. ஆக இப்படி அறியாமை காலத்துல 4 மாதங்கள் போர் நிறுத்தப்பட்ட மாதங்கள். நம்முடைய மார்க்கமும் அதை அங்கீகரித்தது. அந்த வகையிலே ஒரு புனித மாதம் இந்த ரஜப், வரக்கூடிய ரஜப். நம்மை பொறுத்தவரை இன்னொரு காரணத்தினாலும் ரஜப் வருகிற போது ஒரு மகிழ்ச்சி. காரணம், ரஜப் வந்து விட்டாலே ரமதானுக்கான அறிகுறிகள் எல்லாம் வந்துவிட்டது போன்றதாகி விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
ரஜப் வரும்போது ரமதானை நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல ரமதான் இதா தகல ரஜப் மாதம் வந்துவிட்டால் இப்படி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமதான். முஸ்னத் அஹ்மதிலே இப்படித்தான் ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு அருள் வலம் செய்வாயாக, ரமதானிலும் அருள் வலம் செய்வாயாக. இப்படித்தான் முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் அப்படித்தான் வந்துள்ளது. இந்த ஹதீஸு குறித்து அதனுடைய தரம் குறித்து சில சர்ச்சைகள் இருக்கலாம். ஹதீஸ் ஆதாரத்தன்மையை பொறுத்து மிக உயர்ந்த தரத்தில் அமைந்தவைகளும் இருக்கும். சில ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனமானதுன்னு சொல்லுவாங்க. சட்டங்கள் சார்ந்த விஷயங்களில் ஹலால் ஹராம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, அதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கணும். ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்றதா இருந்தா அது தொடர்பான ஆதாரம் வலிமையாக இருக்கணும், ஆதாரம் பலமாக இருக்கணும். ஆனால் சில நடைமுறை அமல்கள் சார்ந்தது, துவாக்கள் சார்ந்தது, அதுல உலமாக்கள் பலவீனமான ஹதீஸுகளை எடுத்துக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்ல வாசித்த இந்த ஹதீஸானது பலவீனமானது என்றாலுமே கூட இது துவா சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், இதை உலமாக்கள் எடுத்துக்கொள்வாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, சில இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் வந்துவிட்ட பிறகு யார் பேசுறாங்க, யார் சொல்றாங்க, அவருடைய கொள்கை என்ன என்றெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. எல்லாருடைய இதையும் கேட்குறோம். அதுல பல பேர் குழப்புவாங்க, இப்படியெல்லாம் துவாலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை என்று ஒரு கூட்டம் குழப்பி கொண்டிருப்பான். கேட்கலாம், அவ்வளவுதான். இந்த மாசம் பூரா கேட்கணும்னு இல்லை, ஒரு தடவை கேட்டாலும் போதும், அவ்வப்போது கேட்டாலும் நல்லதுதான். மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதம் வருகிற போது இப்படி ஒரு துவா செஞ்சாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கும் போது, அடுத்த மாத பிறை வருகிற போது துவா செய்யணும். ஒவ்வொரு மாசமும் அந்த துவா சுன்னத்தை கடைபிடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்கிற போது பலவிதமான துவாக்கள் செஞ்சாங்க. எவ்வளவு துன்பங்கள், விதவிதமான கவலைக்குரிய தகவல்கள் கேள்விப்படுகிறோம் இல்லையா? இந்த சுன்னத்துகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு மாதத்தையுமே நன்மையாக்கி தரும். சில நேரங்களில் ஒரு மாதம் முடிகிற போது அடுத்த மாதம் துவங்கும் போது இப்படி பிரார்த்தனை செய்வாங்க, ஹிலாலு ஹைரின் ஒருஷ்தீன், 3 தடவை சொல்லுவாங்க. ஹிலாலு ஹைரின் ஒருஷ்தீன், இது நன்மையையும் நல்வழி காட்டுதலையும் கொண்டு வருகிற பிறையாக இருக்கட்டும் என்று துவா செய்வாங்க. அமன்து பில்லதி ஹலகக், அந்த பிறையை பார்த்தே சொல்லுவாங்க, உன்னை படைத்த இறைவனை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜாஅ பிஷஹரி கதா வ அஸ்ஹப பிஷஹரி கதா, கடந்த மாதத்தை போகச் செய்து இந்த மாதத்தை வரச் செய்தானே அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று துவா செய்வாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதம் துவங்குகிற போது பல துவாக்கள் செஞ்சாங்க. நம்ம அந்த துவாக்களை ஏதாவது ஒன்றையாவது மனப்பாடம் செய்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் நான் சில துவாக்களை சொல்றேன், இந்த துவாக்களை பாடம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நாம எவ்வளவு நேரங்கள் இந்த துனியாவுக்கு கொடுக்கிறோம், யாராவது அந்த பயான்ல வரக்கூடியதை திரும்ப போட்டு கேட்டு அந்த துவாவை நம்ம பாடம் செய்யறோமா? இப்போ சொன்ன சின்ன வார்த்தை தான், ஒரு பிறை பார்க்கும் போது ஹிலாலு ஹைரின் ஒருஷ்தீன், இந்த துவா ஓதுங்க. வரக்கூடிய மாதம் நன்மையானதாக இருக்கும், வரக்கூடிய மாதம் சிறந்ததாக இருக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்க்கும் போது ஓதிய துவாக்கல்ல ஒன்றுதான், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். நல்ல கருத்துள்ள அழகான துவாக்கள். இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்தையும் வரவேற்பதிலும் சுன்னத் இருக்கிறது, அதிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் இருக்கிறது என்பதைத்தான் இதுவெல்லாம் நமக்கு காட்டுகிறது. ஆக ஒவ்வொரு மாதமும் துவா ஓதுவாங்க. அதுல இந்த ரஜப் மாதம் வருகிற போதுதான் மேலே நாம் சொன்ன அந்த துவா, பாரிக் லனா ஃபி ரஜபி வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபி ரமதான் என்ற துவா ஓதி இருக்கிறான். இன்று பிறை தெரிந்தால் இந்த துவாக்களை ஓதுங்க. ஒரு ஹதீஸை கேட்டா உடனே அமல் செய்யணும். அப்போ ரஜபுடைய பிறை தெரிந்து விடுமானால் இந்த துவா ஓதுங்க. ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, குறிப்பாக ரமதானிலும் பரக்கத்து செய்வாயாக என்கிற இந்த துவாவை நம்ம கேட்கணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவில் பரக்கத்து செய் என்கிற ஒரு துவாவை செஞ்சிருக்கிறாங்க. நாம பல முறை பரக்கத்துனா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம பேசியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக செய்த துவாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா நிறைய இருக்குது. பரக்கத்துக்குன்னு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் துவா செஞ்சாங்க
அறியாமை காலத்தில் யாராவது கல்யாணம் பண்ணினால் அவங்க வாழ்த்துற ஒரு விதம் இருந்தது. அகீல் இப்னு அபி தாலிப் அப்படின்னு வயதுல மூத்தவர், அவர் கல்யாணம் பண்றார். மறு கல்யாணம் அது அவங்களுக்கு சகஜம். அவர் வயதுல பெரியவர். அவர் கல்யாணம் பண்ணப்போ அவருடைய பேர பிள்ளைகள்லாம் வாழ்த்து சொன்னாங்க. அத்தா கல்யாணம் பண்ணனா பிள்ளைங்களும் வாழ்த்தணும் இல்லையா? அவர் வயதான காலத்துல மறு கல்யாணம் பண்றார். பேர பிள்ளைகள் எல்லாம் துவா செய்யறாங்க, பிர் ரிஃபாஇ வல் பனீன். அறியாமை காலத்து பழக்கம், பிர் ரிஃபாஇ வல் பனீன் அப்படிதான் வாழ்த்துவாங்க. அதுக்கு அர்த்தம் இணக்கத்தோடும் ஆண் குழந்தைகளை பெற்றும் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். இணக்கத்தோடும் ஆம்பளை பிள்ளை பெற்றும் வாழுங்க. இது அறியாமை காலத்தில் அப்படி வாழ்த்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தாங்க, இப்படிலாம் வாழ்த்தக்கூடாது. அது ஆம்பளை பிள்ளையை பெற்று வாழுன்னு சொல்லி பொம்பளை பிள்ளையை வெறுக்கிறது, அப்படிதான் வாழ்த்துவாங்க, பிர் ரிஃபாஇ வல் பனீன். அப்ப அகீல் இப்னு அபி தாலிப் கல்யாணம் பண்ணப்போ பேர குழந்தைகள் எல்லாம் வாழ்த்துறாங்க, நீங்கள் இணக்கத்தோடும் ஆம்பளை பிள்ளைலாம் பெற்று வாழுங்க. தாத்தாவுக்கு இன்னும் குழந்தை பெறுறது, ஏன்னா அவங்க 80 வயசுலயும் குழந்தை பெறுவாங்க. அந்த மாதிரியான உடல் திடகாத்திரத்தையும் பலத்தையும் எல்லாம் கொடுத்துருந்தான். அப்படி வாழ்த்துறாங்க. இப்பதானே குழந்தை வேண்டாங்கிற வெறுப்பு இல்லையா? குழந்தைகள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தான் குழந்தை கருத்தரிக்கிறது இல்லை, தண்டனை பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு பல நாடுகள் குழந்தை பெறுவதை ஊக்குவிக்குது, குழந்தை பெறுறதை. ஏன்னா நிறைய மரணங்கள் அதிகமாகுதான், போக போக மக்கள் தொகை குறைவாக வாய்ப்பு இருக்குதான். அதனால பல நாடுகள் குழந்தை பெறுவதை ஊக்குவிக்கக்கூடிய காலம் இது. அப்படி வாழ்த்துனாங்க, பிர் ரிஃபாஇ வல் பனீன். அகீல் இப்னு அபி தாலிப் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாழ்த்துவதை தடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் மனமுடித்தவர்களை வாழ்த்துவதாக இருந்தால் இப்படி சொல்லுங்கள், பாரக்கல்லாஹு லஹா ஃபீக வ பாரக லக ஃபீஹா. இப்படி ஒரு வாழ்த்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு ஹதீஸும் இருக்குது, மனமுடித்தவர்களை பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இப்படியும் வாழ்த்தலாம். ஹதீஸ்கள் பலவிதமா வரும். இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லஹா ஃபீக வ பாரக லக ஃபீஹா, அல்லாஹ் உம்மை அவளுக்கு பரக்கத்தாக்கட்டும், அவளை உமக்கு பரக்கத்தாக்கட்டும். அவ்வளவுதான். இதை விட வேற என்ன வாழ்த்து இருக்கிறது? ஒன்னு அவளுக்கு, அவளை உனக்கு பரக்கத்தாகட்டும், இப்படி துவா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு திருமணம் பரக்கத்தான திருமணம் ஆகுவதற்கு இந்த துவாவும் தேவை. ஆனா இந்த துவா மட்டுமே தேவையா? இப்படி வாழ்த்தினாலே போதுமானா இல்லை. இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் கசந்து விடுகிறது, கல்யாணமான சில மாதங்களிலேயே முறிந்து விடுகிறது. அதற்கு நிறைய காரணங்கள். அதுல முக்கிய காரணம் ஆடம்பரம், படோடாபம், பல்வேறு காரணங்கள்ல அது ஒன்று. ஒரு திருமணம் சிறப்பாக இருப்பதற்கு எளிமை தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அஅதமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனத்தன். திருமணங்கள்ல அருள் வளம் மிக்க திருமணம் எது? எளிமையான திருமணம் தான். எளிமையா எந்த திருமணம் நடக்குதோ அந்த திருமணம் தான் ரொம்ப பரக்கத்தான திருமணம். ஹஜ்ரத் சய்யிதுனா அலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய திருமணம் எப்படி நடந்தது இல்லையா? ஒரு பெண்ணுடைய தந்தை பெண்ணுக்கு எளிமையான சீர்வரிசைகள் கொடுக்கலாம். ரொம்ப படவடாபம், கிலோ கணக்கில் நகை போடுறது, பிரம்மாண்டமான சீர்வரிசைகள், அது மார்க்கத்தில் கூடாது. எளிமையாக கொடுக்கலாம். ஹஜ்ரத் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிக்காஹ் நடந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சீர் கொடுத்தாங்க? ஹஜ்ரத் அலியே சொல்றாங்க, ஒரு கம்பளி ஆடை கொடுத்தாங்க, ஒரு தோல் பாத்திரம் கொடுத்தாங்க, புல்லால் நிரப்பப்பட்ட தலஹானி கொடுத்தாங்க. இதுதான் சீர். ஃபாத்திமாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த சீர் இது. எளிமையான சீர் தான் பரக்கத்தானது. மஹரும் எளிமையா இருக்கணும், சீர்வரிசைகளும் எளிமையா இருக்கணும். எளிமை ஒரு காரணம். அதே மாதிரிதான் திருமண விஷயத்துல அது அருள் நிறைந்த திருமணம் ஆகுவதற்கு பெரியவர்கள் பேச்சை கேட்டாலும் அந்த திருமணத்தில் பரக்கத்து இருக்கும். ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய முதல் கணவரோடு தகராறு, 3 தலாக் அவர் சொல்லிட்டாரு. பிரிஞ்சு அந்த அம்மா இதா இருக்குது. இதா முடியும் போது அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, எனக்கு இதா முடியுதுன்னு சொல்லி. சரி, யாராவது உன்னை பெண் கேட்டு வந்தாங்களான்னு கேட்குறாங்க. ஆமா, இன்னார் வந்தாரு, பேரை சொல்றாங்க, முஆவியா வந்தாங்க, அபூ ஜஹம் வந்தாங்கன்னு சொல்லி. இல்லை வேண்டாம், அவங்கெல்லாம் உனக்கு சரிப்பட மாட்டாங்க, முஆவியாட்ட காசு இல்லை, அபூ ஜஹம் பொம்பளைங்களை அடிக்குவார், உனக்கு சரி வராது, நான் சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. யாரா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி, உசாமத்து இப்னு ஸைத், பெருமானாருடைய பிரியமானவர், தந்தையும் பிரியமானவர், மகனும் பிரியமானவர், உசாமாவை கல்யாணம் பண்ணிக்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு தயக்கம்தான். ஏன்னா அவங்க குறைஷி பெண்கள்ல ரொம்ப அழகான பெண் ஃபாத்திமா பின்து கைஸ். உசாமா கொஞ்சம் கருப்பினத்தை சார்ந்தவர், கருப்பு நிறத்தில் இருப்பார், அவ்வளவு தோற்றம் அழகா இருக்கார். இருந்தாலும்
பெருமானார் சொன்னதற்காக அந்த அம்மா கட்டுப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணினாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிற்காலத்தில் நாங்கள் எல்லோரும் பார்த்து பொறாமைப்படத்தக்க ஜோடியாய் வாழ்ந்தோம் என்று. அப்ப திருமணத்தில் பெரியவர்கள் பேச்சை கேட்டாலும் அந்த திருமணத்தில் பரக்கத்து. ஒரு பெண்ணுடைய அழகை மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா, பெரியவங்க சொல்றது, அவங்க எடுக்கிற முடிவு. ஏன்னா இன்றைய வாலிபர்கள், இன்றைய பெண்கள் பெரியவர்களை விட தம்முடைய முடிவை தேர்வு செய்கிறாங்களா இல்லையா? பெருமானாருடைய பேச்சை கேட்டாங்க, அல்லாஹ் பரக்க செஞ்சான். சொல்ல வர விஷயம் என்ன, ஒரு திருமணத்திலே வாழ்த்துவதற்கு கூட என்னன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து தான். பாரக்கல்லாஹு லக்க, வேற எந்த துவாவும் செய்யல. பரக்கத்து வாழ்க்கையில இருந்தா வேற எதுவுமே அவசியம் இல்லை என்பதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பொருள்களை பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. ஒதுவுடைய தண்ணி இருக்கு இல்லையா, அது பரக்கத். ஹதீஸ்லயே வருது, அல் ஒதுஉல் முபாரக், பரக்கத்தான தண்ணி என்று வரும். எனவே அந்த காலத்தில் பாத்திரத்தில் தான் உதவு செய்வாங்க, சரிச்சு தான் உதவு செய்வாங்க. அந்த தண்ணி பரக்கத்தான தண்ணி, அதை குடிப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது பரக்கத்தான தண்ணின்னு சொல்லி சஹர் சாப்பிடுகிறோமே உணவு, அந்த சஹருடைய உணவு பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹர் சாப்பிடும்போது தோழர்களை அழைக்கிறாங்க, ஹலும்மு இலல் கதாஇல் முபாரக், இந்த பரக்கத்தான அருள் வளம் செய்யப்பட்ட உணவை சாப்பிட வாருங்கள். இந்த சஹருடைய உணவுல பரக்கத்து இருக்க போய் தான் நாம் ஒரு 12 மணி நேரம் தாங்குறோம்னு சொன்னால் அந்த உணவுடைய பரக்கத்து தான், நம்முடைய சக்தி கிடையாது இல்லையா? முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, காலையிலிருந்து எப்படி இவங்களால இருக்க முடியுதுன்னு சொல்லி. அந்த உணவுனுடைய பரக்கத்து தான் அவ்வளோ மணி நேரம் நமக்கு தாக்கு பிடிக்க வைக்குதுன்னு சொன்னாங்க. நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழம் சாப்பிட்றோமே, அது சடங்கு இல்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஃப்தர அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தம்ரா ஃபஇன்னஹு பரக்கா, நீங்கள் நோன்பு திறந்தால் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறங்கள், ஏனென்றால் அது பரக்கத்துனாங்க. சடங்கல்ல அது, அது பரக்கத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க உணவு சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா அந்த உணவின் மீது உங்களுக்கு கடமையும் இருக்கிறது, உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்குதுன்னு சொன்னாங்க. உணவு சாப்பிட உட்கார்றோம் இல்லையா, ஜும்மா தொழுதுட்டு போய் சாப்பிடுவோம். சொன்னாங்க, நீங்கள் உணவுக்கான ஹக்கு கடமையும் இருக்குது, உணவுக்கு நன்றி செலுத்துதலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், உணவுக்கான கடமை என்ன, உணவுக்கான நன்றி என்ன? சொன்னாங்க, உணவுக்குரிய கடமை என்னன்னு சொன்னா, ஒரு உணவை நீங்கள் சாப்பிடும்போது சொல்லணும், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ வ அத்இம்னா கைரம் மின், யா அல்லாஹ் இந்த உணவிலே பரக்கத் செய்வாயா. நாம வாழ்ற இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் எதுவும் ஆரோக்கியமான உணவே இல்லை, எல்லாமே கலப்படம், எல்லாமே போலி இல்லையா? அப்படி ஆகிப்போச்சு. எந்த உணவு யாருக்கு எப்போ என்ன செய்யும் தெரியாது, அந்த மாதிரி காலத்தில் வாழ்கிறோம். கேள்விப்படுறோமா இல்லையா? இதாங்க சாப்பிட்டாரு, பார்த்தா அடுத்த நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். எந்த சாப்பாடு எது என்ன செய்யும் தெரியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். வீட்டு உணவுகளோ ஹோட்டல் உணவுகளோ எல்லாமே அப்படி ஆகி போனது. சொன்னாங்க, உணவின் மீது அமர்ந்தால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ, அல்லாஹ் இந்த உணவின் மீது பரக்கத்து செய், வ அத்இம்னா கைரம் மின், இதை விட சிறந்ததை கொடு. இப்படி துவா செஞ்சா உணவுக்கான கடமை அது நிறைவேற்றிட்டீங்க. உணவுக்கான நன்றி என்ன? சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா ஓதுறோம் இல்லையா, யாரெல்லாம் இந்த உணவு கொடுத்தா உனக்கு எல்லா புகழும். அப்ப எல்லா பொருளிலையும் பரக்கத்தை கேளுங்க, அருள் வளத்தை அல்லாட்ட கேளுங்க. இதுதான் பெருமானாருடைய பழக்கம். ஒரு சஹாபி உர்வத்துல் பாரிகி என்று ஒரு சஹாபி, ஈதுல் அத்ஹாவுடைய நேரம், ஹஜ்ஜுல் பெருநாளுடைய டைம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருவாங்கிற சஹாபி இடத்துல ஒரு தங்க காசு, ஒரே ஒரு தங்க காசு கொடுத்து குர்பானிக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. ஒரு காசை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப கெட்டிக்காரரு, கடைவீதிக்கு போனார். பெருமானார் ஒரு காசு கொடுத்து ஒரு ஆடு வாங்க சொன்னாங்க. அவர் ஒரு தீனார்ல 2 ஆடு வாங்கிட்டார். ஒரு தீனார்ல 2 ஆடு வாங்கிட்டார். வாங்கிட்டு வரும்போது அடுத்து என்ன செய்யறாருன்னா, வழியில ஒரு ஆட்டை இன்னொருத்தருக்கு ஒரு தீனாருக்கு வித்துறாரு. பெருமானாரிடம் வந்து, நீங்க கொடுத்த தீனார் நீங்க வாங்க சொன்ன ஆடு, என்னப்பா இது, ஒரு தீனார் கொடுத்து ஒரு ஆடு வாங்க சொன்னேன், 2 ஆடு வாங்கி வழியில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கே வித்துட்டார். பெருமானார் கையில கொடுத்த தீனார் கொடுத்த ஆடு. நீ கெட்டிக்காரம்பா நீ, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃப்கதி யமீனி, அல்லாஹ் இவருடைய வியாபாரம் அனைத்திலும் பரக்கத்து செய்ன்னு சொன்னான். அல்லாஹ் எப்படி பறக்க செஞ்சான் அவருக்கு? அவர் சொல்லுவார், நான் வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்கு திரும்பும்போது 40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வருவேன். காலையில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நான் திரும்பி வரும்போது
40,000 ரூபாய் தினசரி வருமானம். அது அந்த காலத்தினுடைய பொற்காசோ வெள்ளிக்காசோ. ஹதீஸ்ல வர்றது 40 அல்ஃபன், 40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வருவாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்து தான். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபத்தி யமீனி. ஒரு மனிதருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இஹ்லாஸான துஆங்கிறது பரக்கத்து தான். பலமுறை சொல்லியிருக்கிறேன். இஹ்லாஸான துஆங்கிறது நீண்ட நெடிய துஆவே இல்லை, பரக்கத்து தான். யா அல்லாஹ் இவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்யணும் ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட நெடிய பரக்கத்தை செஞ்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்த நேரத்தில் அந்த மக்கள் விருந்தளித்தாங்க. விருந்து சாப்பிட்டு முடித்த பிறகு யா ரசூலல்லாஹ் எங்களுக்கான துஆ செய்யுங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமா துஆ செய்வாங்க, அழகா துஆ செய்வாங்க. மூணே விஷயம்தான். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். யா அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கிய அனைத்திலும் பரக்கத்து செய். வக்ஃபிர் லஹும் இவர்களை மன்னித்து விடு. வர்ஹம்ஹும் இவர்களுக்கு கருணை காட்டு. எல்லாமே வந்துருச்சு. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா இந்த துஆ ஓதணும். யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ வழங்கிய ரிஸ்க்ல பரக்கத்து செய். கல்யாண வீட்டு சாப்பாடோ தனிப்பட்ட விருந்தோ யார் சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட்டு முடித்த பிறகு அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வாங்க. எங்கு எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? துஆ செய்வது தான். எல்லா இடங்களிலும் துஆ செய்வாங்க. அப்போ துஆவுல பரக்கத்தை கேட்கணும். பரக்கத் என்பது நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்த துஆக்கள் இருக்கு இல்லையா, அந்த துஆக்களை கேட்கறதே பரக்கத்து தான். நீங்க துஆ குர்ஆன்ல ரப்பனா ரப்பனான்னு வருது இல்லையா, அந்த துஆக்களை ஓதி பழகுங்க, அது பெரிய பரக்கத்து. ஹதீஸ்ல வந்த துஆக்கள் இருக்கு பாருங்க, உலமாக்கள்கிட்ட போய் அதை படிங்க, அதுல பரக்கத்து இருக்குது. ஏன்னா ஹதீஸுடைய வார்த்தை குர்ஆனுடைய வார்த்தைகள் வஹி. இந்த வஹியுடைய வார்த்தைகள்ல இருக்கிற அருள் வளம் இருக்கு பாருங்க, அதை நாம சொல்லி மாள முடியாது. அதனால துஆக்கள்ல குர்ஆனுடைய துஆ இருக்குது, ஹதீஸுடைய துஆக்கள். இந்த துஆக்களை ஓதி பழகுங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் சொல்கிறார், ஹஜ்ரத் அலி அவரிடத்துல எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது, நான் என்ன செய்யட்டும் என்று. அப்ப ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு துஆ இருக்குதப்பா, இந்த துஆவை ஓதினால் அன்னைக்கு இருந்த ஒரு மலை, அந்த பகுதியில் இருந்த ஒரு மலைக்கு பேர் சீர். இந்த சீர் மலை அளவுக்கு உனக்கு தங்க காசு கடனா இருந்தாலும் அந்த கடன்களை பூராவுமே அல்லாஹ் அடைச்சிருவான்னு சொன்னான். ஒரு மலையை சொல்லி அந்த மலை அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் சரி உன் கடன் பூரா அடைஞ்சிரும்னு சொல்லி எனக்கு அந்த துஆவை சொல்லி கொடுங்க. இதான் ஹதீஸ்ல வந்த துஆ. நம்ம யார்கிட்டையும் போய் அதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன வழி, மக்கள் அதிகமா கேட்கறது அதானே. ஏதாவது கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது திக்ர் இருந்தா சொல்லுங்க. ஹதீஸ்ல வந்தது போதும், அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் இப்படி துஆ செய்யுமாறு சொன்னாங்க. அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ பிஃضலிக அம்மன் சிவாக். கருத்து எவ்வளவு அழகான கருத்து. அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக, யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலான செல்வத்தை கொண்டு ஹராமிலிருந்து என்னை திருப்புவாயாக. வ பிஃضலிக அம்மன் சிவாக், உன் அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டு என்னை திருப்புவாயாக. யார்ட்டையும் தேவையாக கூடாது. இதை ஓதுங்க, கடன் அடைஞ்சிடும். நம்பிக்கை தான் இல்லையா? ஹதீஸ்ல வந்த இந்த வார்த்தை வஹி, இது வானத்திலிருந்து வந்த வார்த்தை. இதுல இருக்கிற பரக்கத்து வேற எதுலையுமே இருக்காது. எந்த ஷேகு சொல்லி தரக்கூடிய துஆவிலையும் பெருமானாருடைய ஒரு வார்த்தைக்கு நிகரான பரக்கத்து அதுல இருக்காது. ஏன்னா மக்கள் அதை ரொம்ப நம்புறாங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் எதிரானவெல்லாம் கிடையாது. ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை விட மனிதர்கள் யார் கற்றுத்தருவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. லா துகத்திமு பைன யத இல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் விட யாருக்கும் முன்னுரிமை இல்லை. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, இந்த துஆ ஓதிப்பாரப்பா, உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பரக்கத்துகள், உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அருள் வரும் என்று பாருங்கன்னு சொன்னாங்க. அதுவே அருமையானவர்களே, கொஞ்ச நேரங்களை கொடுங்க. அந்த நேரங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா பரக்கத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஹதீஸ்ல வந்த துஆக்களை கேளுங்க. அந்த துஆக்கள் உள்ளத்துக்கு ஒரு சுக்கூனை தரும், மனதுக்கு ஒரு அமைதியை தரும், எல்லா கவலைகளிலிருந்தும் நிம்மதியை தரும். அந்த துஆக்களை கொஞ்சமேனும் நேரம் கொடுத்து பாடம் பண்ணி அதை ஓதி பாருங்க. அவ்வளோ பெரிய பரக்கத்து இருக்குது. பரக்கத்துக்கெல்லாம் ஊற்று ஒன்று இருக்கிறது. அதுதான் பரக்கத்துக்கெல்லாம் ஊற்றே. அதுதான் அல்லாஹுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன்.
குர்ஆனை விட பரக்கத்து நிறைந்த ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், நாம் அருளி இந்த குர்ஆன் இருக்கிறதே பரக்கத்து. குர்ஆனை ஓதுபவர், குர்ஆனை கேட்பவர், குர்ஆனை சிந்திப்பவர் எல்லாம் பரக்கத்து தான். குர்ஆனுடைய விஷயத்தில் பரக்கத்து என்பது சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தமஅ ஆயத்தம் மின் கிதாபில்லாஹ் குதிபத் லஹு ஹஸனத்துன் முதாஅஃபா. யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஆயத்தை கேட்பாரோ, ஒரே ஒரு வசனத்தை கேட்பாரோ, அவருக்கு பன்மடங்காக நன்மை எழுதப்படும். ஒமன் தலாஹா, யார் குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை ஓதுவாரோ, கானத் லஹு நூரன் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல அது அவருக்கு 100ஆக இருக்கும். குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை ஓதுனா 100, ஒரு ஆயத்தை கேட்டால் பல மடங்கு நன்மை. அருமையானவர்களே, குர்ஆனுடைய விஷயத்தில் நாம பெரிய அநியாயக்காரர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால் குர்ஆன் தான். அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் ரொம்ப 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 தூரத்தில் இருக்கிறோம். அதை ஓதுவது மரணித்தவர்களுக்காக ஆக்கிட்டோம், இறந்தவர்களுக்காக குறிப்பாக்கிட்டோம். இறந்தவங்களுக்கு ஓதுவது நன்மை சேர்ப்பிப்பது நிச்சயமா இருக்குது, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அல்ல. ஆனால் அது அதற்காக மட்டுமல்ல. நாம குர்ஆனை அன்றாட ஓதுறோமா? குர்ஆனுடைய விஷயத்தில் நம்முடைய பலவீனங்களை நீக்கணும். குர்ஆன் பெரிய பரக்கத்தானது. குர்ஆன் மொத்தமாக ஓதுறது ஒரு பரக்கத். குர்ஆன்ல ஏதேனும் சில பகுதிகளை ஓதுங்க பரக்கத்து. இப்போ வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஹதீஸில் வருது, யார் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுவாரோ அதா லஹு மா பைனல் ஜும்அத்தைன், இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை கொடுக்குறான், ஒரு ஒளி அல்லாஹ் கொடுக்குறான். இன்னைக்கு மாலை வரையும் ஓதலாம், ஜும்மா தொழுதுட்டு ஓதலாம். அப்போ சூரத்துல் கஹஃப் ஓதினால் 2 வெள்ளிக்கிழமை நடுவில் உள்ள 2 வெள்ளிக்கிழமைக்கு இடையில அல்லாஹ் அவருக்கு 100 கொடுக்குறான். இல்லையா, முழு குர்ஆன் சூரா ஓத முடியல, 10 ஆயத்து ஓதுங்க. இந்த சூரத்துல் கஹஃப்ல இருந்து 10 ஆயத்து ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 ஆயத்து ஓதினாலே அல்லாஹ் தஜ்ஜாலுடைய எல்லா ஃபித்னாவிலிருந்து காப்பாத்துறான்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய ஓதுதலை அதிகப்படுத்துங்க. தினசரி இவ்வளவு ஜுஸு, தினசரி சில ஆயத்துகள். அதுல ஒன்று என்ன, சூரத்துல் ஹஷர், அதனுடைய கடைசி 3 ஆயத்துகள் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு என்ற 3 ஆயத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 தடவை ஓதி இந்த ஹுவல்லாஹுல்லதி என்று ஆரம்பிக்கிற இந்த 3 ஆயத்தை ஓதுவாரோ, அவரை காலையில ஓதுனா மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்கு துவா செய்யறாங்க. சாயங்காலம் ஓதுனா காலை வரைக்கும் 70,000 மலக்குகள் துவா செய்யறாங்க. இதை ஓதியவர் மௌத்தானால் ஷஹீதாக மரணிக்கிறார்னு சொன்னாங்க. இப்போ குர்ஆன் பெரிய பரக்கத்து, இம்மைக்கும் மறுமைக்குமான பரக்கத்து. அது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, குர்ஆனுடைய பரக்கத்தை பத்தி அபூ ஹுரைரா சொன்னாங்க, யார் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுதோ அந்த வீடு அந்த மக்களுக்கு விசாலமாயிடும். சின்ன வீடாக தான் இருக்கும், ஆனால் அந்த வீடு விரிந்து கொடுக்கும், விசாலமாயிடும். 2வது பலன் என்ன, அந்த வீட்டில் நன்மைகள் அதிகமாகும், கசுர ஹைருஹு நலவுகள் அதிகமாகும். 3வது அந்த வீட்டில் அருள்வானவர்கள் மலக்கு ரஹமத்துடைய மலக்குகள் இருக்கிறாங்களே அவங்க சூழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் ரஹமத்துடைய மலக்குகள் விலகி போயிடுறாங்க. பெருமானார் சொன்னாங்க, குளிப்பு கடமையான நிலையில குளிக்காத ஒருவர் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய வானவர்கள் வரமாட்டாங்க. இல்லையா, தாம்பத்திய வைத்தவர் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் தூங்குறாருன்னா, குளிக்காம தூங்குறாரு, ரஹமத்துடைய வானவர்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுதோ ரஹமத்துடைய வானவர்கள் வரமாட்டாங்க. எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ ரஹமத்துடைய வானவர்கள் வரமாட்டாங்க. நாம் ரஹமத்துடைய வானவர்கள் வருவதற்கு தடையா எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம். எல்லா ஜின்னுகளும் எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. விரட்டுறதுக்கு யாரையோ கூட்டு விரட்டி தான் பார்க்குறோம், விரட்ட முடியல. இல்லையா, ஏகப்பட்ட காசு செலவு பண்ணுறோம், விரட்ட முடியல. குர்ஆன் ஓதுனா தன்னை போல சைத்தான் வெளியே போயிடுவான், சைத்தான் தன்னை போல வெளியே போயிடுவான். சொன்னாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ரஹமத்துடைய வானவர்கள் வருவாங்க அந்த வீட்டுக்கு. 4வது பலன் என்ன, ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அவங்களுடைய மாணவர் ஒருவரிடத்துல சொன்னாங்க, உன்னுடைய தேவைகள் எல்லாம் லேசாகணும், உன்னுடைய எல்லா தேவைகளும் லேசாகணும்னா எந்த அளவுக்கு குர்ஆனை அதிகம் ஓதுவாயோ உன் தேவைகள் லேசாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு குர்ஆனை கம்மியா ஓதுறாயோ அந்த அளவுக்கு தான் தேவைகள் பூர்த்தியாகும். அவங்க சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் என்னைக்கு இதை சொன்னாங்களோ என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சு பார்த்துட்டேன். எப்பவெல்லாம் குர்ஆன் அதிகமாக ஓதுறேனோ என் தேவைகள் எல்லாம் லேசாக நிறைவேறிடுது.
எப்போ குர்ஆன் ஓதுறது குறையுதோ என்னுடைய தேவைகள் நிறைவேறுவதும் தாமதமாகுதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பரக்கத்துகள்ல அல்லாஹ்வுடைய இந்த கலாமுக்கு நிகராக வேற எந்த பரக்கத்தும் கிடையாது. ஒரு பெரியவங்க சொன்னாங்க, குர்ஆனுடைய பரக்கத்து 40 விட அதிகம். 40 பரக்கத்துகளை விட குர்ஆனுடைய பரக்கத்து இருக்கிறதே இந்த உலகத்துல அதிகம். குர்ஆன் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா மலக்குகள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ்வும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹதீஸ்ல வருது, நீங்க சூரா ஃபாத்திஹா ஓதுனீங்கன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அல்லாஹ் பதில் சொல்லுவான், ஹமிதனி அப்தி, என் ரப்பி என்ன புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவானா, அஸ்னா அலைய அப்தி, என் ரப்பி என்னை மகிமைப்படுத்தி விட்டான். மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ் சொல்லுவான், மஜ்ஜதனி அப்தி. ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுவான்னு ஹதீஸ்ல வருது. நீங்க குர்ஆன் ஓத ஓத ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். வேற எந்த வணக்கத்திற்கும் இந்த சிறப்பு இல்லை. அதனால பரக்கத்தினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய இந்த திருமறை, அதை காலையிலும் மாலையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவாவது ஓதுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில எல்லா நலவுகளையும் பார்க்கலாம். இந்த உம்மத்துக்கு குர்ஆனை விட பெரிய பாதுகாப்பு எதுவுமே இல்லை. நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியும் இல்லையா, என்ன நடக்க போகிறது என்பதும் நமக்கு தெரியும். நாம நிராசை அடைய வேண்டிய தேவையில்லை. வரக்கூடிய வாரம் கூட இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய நியதி என்ன, ஏன்னா நிறைய முஸ்லிம்கள் ஒரு வகை நிராசையில் இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு உதவி இல்லை, முஸ்லிம்கள் சிரமப்படுறாங்களேன்னு சொல்லி அப்படி நிராசை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. அது குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்லுவோம். குர்ஆன் பெரிய பாதுகாப்பு. நேற்று கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு டெல்லியிலிருந்து லக்னோ போகும்போது வழியில் அயோத்தியும் வருது. அயோத்திக்கு போகக்கூடிய சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பொட்டு வச்சிருக்கிறாங்க. இவங்களை ரொம்ப மிரட்டிலாம் இருக்கிறாங்க, நீங்கள் இத்தனை பேர் தான் இருக்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் என்றெல்லாம். அந்த அளவுக்கு நிலைமை, நம்முடைய பயணங்கள் கூட ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான். குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுனா பாதுகாப்பு. எங்கேயாவது அந்த மாதிரி வடநாட்டுக்கு பயணம் செல்கிறோம், இந்த மாதிரியான வெறிபிடித்தவர்கள் இருக்கிறாங்க, சூரா யாசீனுடைய ஆரம்ப வசனங்கள் ஓதுங்க. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், அதில் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்பிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். இந்த ஆயத்தை ஓதிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் போது தான் இருந்த விரிப்பில் ஹஜ்ரத் அலியை படுக்க வச்சுட்டு வெளியே வந்தாங்க. இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே வந்து மண்ணை தூக்கி போட்டாங்க இல்லையா. காஃபிர்கள் நிற்கிறாங்க, பெருமானார் போறாங்க, அவங்களுக்கு தெரியல. இது அவர்களுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் நாடினால் எனக்கும் உங்களுக்கும் கூட நடக்கலாம். அந்த காஃபிர்கள் பக்கத்தில் நம்மளை பார்க்க முடியாது. இந்த ஆயத்தை ஓதி ஷாஹத்தில் உஜூ, இந்த முகங்கள் இழிவடையட்டும்னு ஓதுங்க, அவங்க நம்மளை பார்க்க முடியாது. அல்லாஹ் திருமறையில் சொல்வான், வைதா கரஅத்தல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை ஓதினால் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা ஹிஜாபம் மஸ்தூரா, உங்களுக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரையை ஏற்படுத்தி விடுகிறோம். நமக்கு பக்கத்தில் இருப்பான், நம்மளை பார்க்க மாட்டான். இப்போ குர்ஆன் பாதுகாப்பு, எங்கு சென்றாலும் இந்த குர்ஆன் நமக்கு பாதுகாப்பு. எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அருளை தேடக்கூடிய மக்களாக நமக்கு ஆக்கியல்வானாக. இந்த சங்கை மிகு ரஜபிலும் ஷாபானிலும் அருள் புரிந்து ரமலானை பெற்று அந்த ரமலானிலும் நமக்கு எல்லா வளங்களையும் புனிதமான லைலத்துல் கத்ரையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.